இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும், என்கிட்ட அது இல்லை இது இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட, உங்களோட தாயார் உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் உயிரோடு இருந்தாங்களா, அது ஒன்றே உங்களுக்கு போதும். உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மனைவி வர்ற வரைக்கோ ஒரு கணவன் வர்ற வரைக்கோ உங்கள் தாயார் உயிரோடு இருந்து உங்களை வளர்த்துருந்தாங்கன்னா அதுவே கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பா இல்லாமல் கூட இருந்துடலாம், அம்மா இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஒரு பழமொழி இருக்குது, தாயற்று போனால் சீரற்று போகும்னு. அப்படின்னா என்னன்னா, அந்த பழைய சோறை கூட அம்மா போட்டு ஒரு ஊறுகாய் வச்சு கொடுத்தாங்கன்னா அதில் உண்மை இருக்கும், அன்பு இருக்கும். அந்த மாதிரி நமக்கு குடுப்பினை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் வரைக்கும் உங்கள் அம்மா உயிரோடு இருந்தாங்களோ அந்த ஆணும் பெண்ணும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த உண்மையை அவங்க உணரட்டும். தாய் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது.